ஹலோ, அமெரிக்கா தூதரகமா? இன்னைக்கு சரியா 10 மணிக்கு ஒரு மனித வெடிகுண்டு மூலமா உங்க தூதரக கட்டடத்தை தகர்க்கிறதுக்கு தீவிரவாதிங்க திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க ஜாகிரதையா இருங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ, அட்டென்ஷன் கமாண்டோஸ். எஸ் சார். யாரோ ஒரு டெரரிஸ்ட் பில்டிங் அட்டாக் பண்ண போறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமோ நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பி அலர்ட். ஓகே சார். இந்த கேஸ்ல இருந்து என் கட்சிக்காரரை கண்டிப்பா காப்பாத்தி தீரணும். முதல்ல உன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பாரியா. என்ன யோசனை? போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. போங்க போங்க. Be careful. ஹலோ, நான் கமாண்டோ 4 பேசுறேன். ஜஸ்டிஸ் சரவண பெருமாள் பிள்ளை மகன் சித்தார்த். ஏற்கனவே நான் 2 பேரை கொன்னது தெரிஞ்சு நீங்க வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்து இருக்கணும். உன்னுடைய சாவு சைலண்டா இருக்காது, வயலண்டா இருக்கும். இனிமே இந்த கேஸ்ல ஆஜராக போற எந்த வக்கீலுக்கும் உன்னுடைய சாவு ஒரு உதாரணமா இருக்கும். ஏய், நான் சாதாரண ஆளு இல்ல, ஃபேமஸ் லாயர். என்ன கொன்னா இந்த நாடே கொந்தளிக்கும். ஏய், ஓடுற ட்ரெயின்ல ஒரு நியாயமான நீதிபதியை குத்தி கொன்னதுக்கு இங்க எந்த ரியாக்ஷனும் இல்ல. நீ ஒரு கேவலமான அயோக்கிய ராஸ்க். உனக்காக நாடு கொந்தளிக்குமா? என்ன கொண்டுட்டு உன்னால தப்பிக்க முடியாது. என்ன சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் இருக்கு. ஏய் முட்டாள், உள்ள வந்தவனுக்கு வெளியே போக தெரியாதா? பார், உன் சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தனும் என்னுடைய ஆட்கள் தான். நான் கண் அசைச்சாலும் உன்னை புசக்கிடுவாங்க. நீ கிரைம சட்ட புத்தகத்தில் தான் படிச்சிருக்க, ஆனா நான் வாழ்க்கையில படிச்சிருக்கேன். Get up. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். இங்கிருந்து ஓடி போயிடு. சார், யாரோ ஒருத்தர் உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கார் சார். வாட்? போலீஸ் வர துரத்திட்டு வராங்க சார். என்னது? போலீஸ் வர துரத்திட்டு வராங்களா? எதுக்கு ஃபயர் பண்ண? சார், இவன் மனித வெடிகுண்டு எங்க பில்டிங்கை பிளாஸ்ட் பண்றதுக்காக வந்தவன். யார் யார் சொன்னது? சார், ஏற்கனவே டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால நாங்க அலர்ட்டா இருந்தோம். நீங்க வேற சேஸ் பண்ணிட்டு வந்தீங்க. கன்ஃபார்ம் பண்ணி ஃபயர் பண்ணிட்டோம். ஆஹா, நம்ம துரத்திட்டு வந்ததுனால தான் சார் சுட்டுருக்காங்க. பாதுகாப்புக்கு வந்த நம்மள வச்சே பாட கட்டி இருக்கா சார் அந்த கொலைகார. உண்மையிலேயே அவன் பிரில்லியன்ட். பரவாயில்ல சார், அடுத்த வக்கீல கொண்டதுக்கு முன்னாடியே பிடிச்சிடலாம். தலைப்புச் செய்திகள்.
காவல்துறையை திசை திருப்பிய பிரபல வழக்கறிஞர் கருணாகரன் கொடுமையான முறையில் கொலை. வக்கீல்கள் மத்தியில் பெரும் அச்சம். விரிவான செய்திகள். பரபரப்பாக பேசப்பட்ட கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் கொலைகாரனின் எச்சரிக்கையை மீறி கோர்ட்டுக்கு சென்ற வழக்கறிஞர் கருணாகரன் கொல்லப்பட்டார். ராஜா, இதுக்கப்புறம் நம்ம நாட்டுல எவ்வளவு நல்லது நடக்க போகுது பார். சார், நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 300 போலீஸ்காரங்க. அவன் கையில துப்பாக்கி, வாக்கி டாக்கி, வயர்லெஸ் பாதுகாப்பா இருக்கும் போதே பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது உங்க பையன் கேஸ்ல எந்த வக்கீல் அட்டன் பண்ணுவோம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சார், இது வரைக்கும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்களோ அதை போல 2 மடங்கு தொகை இந்த கேஸுக்கு நான் பீஸா தரேன். எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. இந்த மாதிரி எத்தனையோ ரேப் கேஸ்ல ஆஜராகி எத்தனை பேரை காப்பாத்திருக்கீங்கிறது உனக்கு நல்லா தெரியும். உங்க பையனை காப்பாத்துறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல சார். ஒரே ஒரு தடவை நான் கோர்ட்டுக்குள்ள வந்தா போதும், இந்த கேஸையே தூள் தூளாக்கிடுவேன். ஆனா கோர்ட்டுக்குள்ள வரதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே. பாருங்க சார், அந்த கொலைகாரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் இல்ல, வேற எந்த வக்கீலும் இந்த கேஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறுத்துங்க. நீங்க யாரும் வாதாடலைன்னா என் பையனை காப்பாற்ற முடியுமா? நீங்க யாரும் வாதாட வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய லாயரை கூட்டு வந்து என் பையனை நான் வெளியில் எடுக்கிறேன் இல்லையா பாரு. நீங்களும் உங்க படிப்புகளும். குட் மார்னிங் சார். மார்னிங். ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கொலைகாரனை கண்டுபிடிச்ச பிறகுதான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்ன மேஜர் இப்போ முன்னாடியே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? கொலைகாரனை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் சார். அவன் என்னையா காட்டி கொடுக்கறது? நானே கண்டுபிடிக்கிறேன். இப்ப கொடுத்தன ஃப்ளவர் பொக்கே, அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மயக்க வச்சிருக்கேன். அந்த ஆளை யார் யார் பார்க்க வராங்க, என்ன பேசுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். சார், எல்லாரும் காதுல தான் பூ வைப்பாங்க, நீங்க பூவுலயே காது வச்சிட்டீங்க சார். கில்லாடி சார். வாயா ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். வாங்க. குட் மார்னிங் சார். ப்ளீஸ். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம 2 பேரும் தனியா சந்திச்சு பேசுறது ஆபத்து. ஏன்னா எல்லாருக்கும் இப்ப நம்ம மேல பட்டிருக்கு. அதனால நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீ தனியா காந்தி சிலைக்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க ரகசியமா பேசி முடிவெடுக்கிறோம். ஓகே? 5 மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ணு. 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் கொடுக்கணும். 7 மணிக்கு எனக்கு ப்ரமோஷன். அடி செருப்பால கழுத போன்ல இப்ப இல்லாம பேசுறது. போன வைதி சார். சார், உங்க முயற்சியில நீங்க வெற்றி அடையணும்னு சொல்லி மேஜர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் சார். 5 மணிக்கு அரெஸ்ட் பண்றோம், 6 மணிக்கு நியூஸ் கொடுக்கறோம், 7 மணிக்கு ப்ரமோஷன். நீங்க 3:30 மணிக்கே முட்டாளாக்கிட்டானே சார். பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணியோடையே கண்டுபிடிக்கிறவனா? ஆஃப்டர் ஆல் பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்க முடியாதா? என்னைய ஒருத்தன் ஏத்துக்கிட்டான். நம்ம பசங்கள்ட்ட சொல்லி 2 தட்டு தட்டுங்கடான்னு சொன்னேன். இவனுக்கு என்னடான்னா கைய காலை எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க. எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துலதான். டேய், இதை கொடுறா. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வச்சிட்டு நல்லபடியா கேஸ முடிச்சு கொடுங்க. எடுத்துங்க. முதல்ல இத புடிங்க. என்ன சார் சொல்றீங்க? பசங்க கைய கால வெட்டி விட்டாங்களே, 7 வருஷம் கிடைக்கும். உள்ள போயிட்டு வந்துட சொல்லுங்க. சிட்டியிலே பெரிய லாயர் நீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு நான் வாதாடுறேன்னு தெரிஞ்சா அந்த கொலைகாரனால என் உயிருக்கு ஆபத்து சார். தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க சார். இருங்க சார், லாயர் வராருல. வாங்க வாங்க, இந்த ரவுடிக்கு ஆஜரா வந்தீங்களா? சத்தமா பேசாத இருப்பியா? இவன் கேஸ்ல நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டு போதா வந்தேன். வேற லாயர் பாத்துக்கல, நான் புள்ள குட்டிக்காரா. சார், நீங்களும் போயிட்டு என்ன யார் சார் காப்பாத்துவா? என்ன தூக்குல போட்டுருவாங்களே. தொங்குல தப்பு செஞ்ச இல்ல, உனக்காக நான் சாவ முடியுமா? போல சார், எத்தனை பேரியா இருக்காங்க? நம்ம ஏரியாவில் உள்ள அத்தனை ரவுடி இங்க தானே சார் இருக்கா? இவனுங்களுக்கு எல்லாம் எந்த வக்கீல் ஜாமீன் எடுக்க வர நான் பாத்துறேன். எப்படி சார் வருவா? வந்தா தான் கொன்னு விடுவானே. வெரி குட். இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் பேர்ல ரூம் போறோம்? அசோக் மேத்தாமா? யார் அந்த அசோக் மேத்தா? ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் லாயர், டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டெண்ட் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா?
வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர் ஊரில் தான் போக போறாரு. ஏன்? ஏனா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூச, வரட்டும்டா. அந்த அசோக் மேத்தா வரட்டும், இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல் தான்டா இருக்கான். நான் தான் சார் அது. சார், எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். ஐம் தி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல். கோட்டை விடுங்க சார். மாசம் 10,000 சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8,000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்டுக்கு ஒரு நாளைக்கு 15,000 செலவு ரூம் போடுறேன். போடுங்க. இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதான் முடியாதான். ஏன் இல்ல சார்? அசோக் மேத்தா போங்க சார், அவ்வளவுதான். என்ன வாட்ஸ் தி ப்ராப்ளம்? இல்ல சார், டெல்லியில இருந்து அசோக் மேத்தா வராரு, அவருக்கு இங்க ரூம் போடணும். அசோக் மேத்தாவா? ஆமா. சரி, இங்க எத்தனை ரூம் கேட்கறாங்களோ அத்தனை ரூம் கொடுத்துருங்க. அந்த கக்கூஸ் லீக் ஆகிற ரூம் அவருக்கே போட்டு. ஜென்டில்மேன்யா? ஆமா, அவரு ஜென்டில்மேன் தான். இவ்ளோ கோவப்படுறீங்களே, நீங்க யாரு சார்? நானா? இந்த காயத்ரி ரேப் பண்ணி கம்யூனிட்டி இருக்கானே முகில்ங்கிற பையன், அவனை பெத்த தகப்பனே நான் தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஒரு பொண்ணு கற்பழிச்ச ராஸ்கலுக்கு சப்போர்ட்டா வர அவனுக்கு யார் ஹோட்டல்ல ரூம் கொடுத்தது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் பாக்குறதுக்கு தான் கெடுபடியா இருப்பேன். ஆனா சாதாரண எடுபடி தான். நான் ரூம் கொடுக்கல மேடம், மேனேஜர் தான் ரூம் கொடுத்தாரு. எங்க அவரு? மிஸ்டர் அசோக் மேத்தா, நீங்க சென்னைக்கு வந்தா அந்த மிலிட்டரியை நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. கிரிமினல்ஸ் ஆன சில லாயர்ஸ் நியாயத்துக்காக கொலை பண்ற ஒரு கொலைகாரன். நீங்க காயத்ரி கேஸ்க்கு சென்னைக்கு வரக்கூடாது. என்ன மிரட்டறியா? இப்போ வேண்டுகோள் மீறினா மரண தண்டனை. அழிச்சிடுவேன். இதுவரைக்கும் எல்லா லாயரையும் கொலை பண்ணது நீங்களா? I'm sorry, Siddharth. I'm so sorry. அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வராததுனால உங்களை ஒரு கோழை நினைச்சிட்டேன். ஆனா உங்களுக்குள்ளே ஒரு கோர்ட்டை வச்சுக்கிட்டு நீதிக்காக போராடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்க தான்.